கொடநாடு வழக்கில் சாட்சியை மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்குல ஜயான் மற்றும் மனோஜ் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. நீலகிரி மாவட்ட மகளிர் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வில்லியம் இணைந்திருக்கிறார். வில்லியம், வணக்கம். இந்த தீர்ப்பு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க வில்லியம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கொடநாடு பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை சம்பவம் நடைபெற்றது. இதில் போயஸ் தோட்டத்தில் ஓட்டுநராக இருந்த கனகராஜ் மற்றும் கேரளாவை சேர்ந்த சயான், வாளையார் மனோஜ் உள்ளிட்ட 11 பேர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டனர். இந்த முக்கிய குற்றவாளியான கனகராஜ் வாகன விபத்தில் இறந்ததால் மற்ற 10 பேரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு தற்பொழுது அனைவரும் ஜாமீனில் உள்ளனர். இந்த வழக்கு தொடர்ந்து உதகை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கொடநாடு பங்களாவில் கொள்ளையடிப்பதற்கு முன் உதகையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கி இந்த திட்டம் தீட்டியதாக சயான் மற்றும் மனோஜ் ஆகியோர் இந்த பங்களாவில் இந்த லாட்ஜில் தங்கியிருந்து திட்டம் தீட்டினர். இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக இந்த லாட்ஜ் உரிமையாளர் சாந்தா என்பவரை கடந்த 2019ஆம் ஆண்டு மிரட்டியதாக இவர்கள் மீது உதகை B1 காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் இருவரும் சயான் மற்றும் வாளையார் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் போதிய முகாந்திரம் இல்லாததால் சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோரும் இருவரும் விடுதலை செய்யப்படுவதாக மகளிர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி வில்லியம்.